சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இப்பொழுது இந்த ஆடிப்பூர தீர்த்தமாக கொண்டு அல்லது ஆடிப்பூரத்தை தேர் உற்சவமாக கொண்டு நடைபெறுகின்ற பல ஆலயங்களிலே இந்த அம்பாள் ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரன் என்ற சிவன் கோவிலிலே பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானத்துடைய அம்பாளுடைய மகோற்சவம் இன்றைய தினம் அங்கே பர்வதபத்தினி அம்பிகையினுடைய தேர் திருவிழா. நாளை ஆடிப்பூரத்திலே தீர்த்த உற்சவம். அதேபோல் பல ஆலயங்களிலும் இன்று தேர் திருவிழா. பொதுவாக மத்திய மாகாணம் பரக்காப்பல அம்பேபுச என்கின்ற பதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற பரக்காப்பொளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த ஆடிப்பூர மகோற்சவத்திலே நாளைய தினம் தேர் திருவிழா. மாலை காலையிலே 8 மணி முதல் அடியவர்கள் பால்குடம் சுமந்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வித்து நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளினாலே மகா சங்காபிஷேகங்கள் நடைபெற்று விசேஷ திரவிய ஹோமங்கள் நடைபெற்று அது மின்பு பூஜைகள் வழிபாடுகளோடு அன்னதானம் அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். மாலை 5 மணிக்கு விசேஷ அலங்கார பூஜை வழிபாடுகளோடு அம்பாள் சர்வ அலங்கார ரூபிணியாக புறப்பட்டு நகர் வலம் வருகின்றதாகிய ஆடிப்பூர ரதோற்சவம் நாளைய தினம் இந்த அம்பாள் ஆலயத்திலே வரக்காப்பளை முத்துமாரி அம்பாளுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்றது. இன்றைய தினம் வரக்காப்பளை முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே வேட்டை திருவிழா. ஞாயிற்றுக்கிழமை வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற்று நாளை தேர் திருவிழாவும் நாளை மறுநாள் தீர்த்த உற்சவமும் நடைபெறும். இன்னும் பல ஆலயங்களிலே நாளை ஆடிப்பூரத்திலே தீர்த்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயங்களும் சென்று நாங்கள் பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்வது, நவக்கிரகங்களுக்குள்ளே நடு நாயகமாயிருக்கின்ற சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொள்வதோடு இந்த ஆடி மாதத்திலே தொடர்ச்சியாக வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் ஆடி 18ஆம் நாள் 18ஆம் பெருக்கு இவ்வாறான சிறப்புகளோடு கூடியதாகவும் அமைந்திருக்கின்ற சிறப்பான நாட்களில் நாமும் விரதமிருந்து ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்து இறையருளை பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே அடுத்த சந்ததிக்கும் எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். வேட்டியோடு போகணுங்கிறதுக்காக கருப்பு வேட்டி, நீல வேட்டி, பச்சை வேட்டி, மஞ்சள் வேட்டி என்று இந்த காவிகளை உடுத்தி கொண்டு போகக்கூடாது. காவி உடுத்துவது யாரென்றால் துறவரத்தை வேண்டுகின்றவர்கள், இல்லறத்தை ஒதுக்குகின்றவர்கள், சந்நியாசத்தை நாடி செல்லுகின்றவர்கள் அந்த காவி உடுத்துவது. எனவே அடியவர்கள்
வெள்ளை வேட்டி சால்வை அணிந்தும், தாய்மார்கள் பட்டுச்சேலை அணிந்தும், இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்தும் நம்முடைய கலாச்சார ஆடைகளை ஆலய வழிபாட்டிலாவது நாம் அதனை பிரதிபலிக்க செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு அனைவருக்கும் இறையருள் கிடைக்க என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு பல உவமைகளை எடுத்து தம்முடைய செய்தியை மக்கள் விளங்கத்தக்க முறையிலே கூறுவார். இவ்வாறு ஒரு உவமையை கூறுகின்றார். ஒரு தோட்டத்திலே அந்த தோட்டத்து உரிமையாளர் அத்திமரம் ஒன்றை நட்டு 3 ஆண்டுகளாக பராமரித்தும் அது கனி கொடுக்கவில்லையே என்று தொழிலாளியை கூப்பிட்டு, இந்த அத்திமரத்தை வெட்டிவிடு, இது பலன் கொடுக்காது என்று கூறுகின்ற பொழுது இந்த தொழிலாளி கூறுகின்றார், ஐயா, இன்னும் ஒரு ஆண்டு பொறுத்திருப்போம். அந்த காலத்திலே நான் சுற்றிலும் வெட்டி உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி நான் இந்த அத்தி மரத்திற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று கேட்கின்றார். இந்த உவமையில் இருந்து இயேசு எமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்னவென்றால், இறைவன் எப்பொழுதும் கருணை காட்டுகின்றவர், தண்டிப்பதற்கு காலம் தாழ்த்துகின்றவர். இன்னும் ஒரு சந்தர்ப்பம், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் என்று எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நல்லவர்களாக மனம் மாறி வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய பொறுமை மிகவும் சிறப்பானது. வியத்தக முறையிலே இறைவன் காலம் தாழ்த்தி பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக பொறுமையோடு இருப்பது மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களையும் கொடுத்து வருகின்றவர். இந்த உண்மையை இயேசு இந்த அழகான உவமையிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். எங்களுடைய மனித வாழ்வில் நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் எதிர்பார்ப்பது இடம் பெறவில்லை என்றால் உடனடியாக கோபம் கொள்ளுகின்றோம். உடனடியாக நாங்கள் எங்களுடைய கோபம் பொங்கி எழுகின்றது. அழித்து ஒழிக்க வேண்டும் என்றும், ஒரு முறையிலே இந்த உறவுகளை எல்லாம் துண்டித்து விட வேண்டும், இவ்வாறு நாங்கள் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டவர்களாக பல தீர்மானங்களை எடுக்கின்றோம். பெரும்பாலான இந்த தீர்மானங்கள் எல்லாம் பின்பு வருத்தத்தக்கதாக, நாங்கள் பிழை செய்துவிட்டோம், நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம், கோபத்திலே செய்துவிட்டேன், சொல்லிவிட்டேன் என்று நாங்கள் எங்களை நொந்து கொள்கின்றோம். இந்த இறைவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம், பரிவு, அதிலே ஒரு அங்கமாக பொறுமையை கடைப்பிடிக்கின்ற இறைவன், காலம் தாழ்த்துகின்ற இறைவன், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதனாலே நல்ல விளைவுகளை, மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற இறைவன். எங்களுடைய சாதாரண நடைமுறைகளிலே நாங்கள் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உடன் பிறப்புகள் என்ற எங்களுடைய இந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த கடவுளினுடைய பொறுமையை கண்டு பாவிக்கின்றோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், இன்னும் ஒரு வருடத்தை கொடுப்போம், இன்னும் சில காலங்களை தாழ்த்துவோம், அப்பொழுது நல்ல விளைவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஒருவர் மற்றவரோடு நடந்து கொள்கின்ற பொழுது, மற்றவர்களோடு நாங்கள் உறவாடுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது, சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கின்ற பொழுது எப்பொழுதும் பொறுமையை கடைப்பிடிக்கின்றவர்களாக, அதிலும் எங்களுடைய பேச்சில் நாங்கள் சொல்லுவது, ஒரு நாளிலேயே பல வருடங்களாக கட்டி எழுப்பப்பட்ட உறவு
துண்டிக்கப்படலாம். அந்த பொறுமையை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர்,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.